அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெண்டு விஷயத்தை கேட்டு போங்க. ரொம்ப புண்ணியமானது ரம்ஜான் கரீம். உங்கள் எல்லாருக்கும் ரம்ஜான் முபாரக். ரம்ஜான் கரீம் முபாரக். இது இந்த பார்த்துட்டு அப்புறமா இந்த துவா ஓதணும். இது எல்லாருக்கும் பயன்படுற துவா. தயவு செய்து நீங்கள் கேட்டுட்டு இது போங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இது மற்றவங்க ஷேர் பண்ணி இது அவங்களுக்கு இது பயன்படுற மாதிரி பண்ணுங்கள். நீங்களும் அதை பயன்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த துவா வந்து நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்களும் இதை படிங்க, மற்றவங்களும் இதுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இதுக்கு பலன் எடுத்துக்கங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இந்த ரம்ஜானோட சாந்து அதோட நிலா பார்த்துட்டு அப்புறமா 3 நிமிஷம் கண்டிப்பாக பண்ணணும். இல்லை 3 நிமிஷம் பண்ணுறது எப்படி செய்ய சொல்கிறேன். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி மற்றவங்க ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? மிஸ் பண்ணாதீங்க. 1 சூரே ஃபத் நபீனாசன் சொல்லியிருக்காங்க. ஸோ படிக்க சொல்லி இது ரொம்ப கொஞ்சம் பெருசு தான், ஆனால் கொஞ்சம் நீங்கள் படித்து தான் அது தெரிஞ்சிடும் உங்களுக்கு அதோட புண்ணியம் என்ன இருக்குன்னு சொல்லி. சூரே ஃபத் அதாவது மக்ரிப் நமாஸ்க்கு அப்புறமா எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் கேள்விப்பட்ட அப்புறமா அடுத்த ஷிஷா உள்ள நீங்கள் ஒரு வாட்டி படித்தாலும் சரி, அது 3 வாட்டி படித்தாலும் சரி. சூரே ஃபத். 2வது விஷயம், சாந்தோட நிலாவோட பார்த்த உடனே இந்த துவா ஓதணும். அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம அஹ்லிஹு அலைனா பில் அம்னி வல் ஈமானி வஸ்ஸலாமாத்தி வல் இஸ்லாமி ரப்பி வ ரப்புக அல்லாஹ். 3வது, நீங்கள் என்ன துவா கேட்கணும் இது 2 படிச்சுட்டு அப்புறமா கண்டிப்பாக இந்த வருஷத்தோட முதல் துவா இருக்கும். ரம்ஜான் கரீம். எல்லா ஜன்னத்தோட கதவுகளும் திறக்கப்படும். ஸோ ஷைத்தான்கள்லாம் மூடப்படும். எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் தான், இப்படி தெரிஞ்சுக்கிங்க. இது யாருக்கு புண்ணியம் இருக்கும் தெரியாது, முஸ்லீம்களுக்கு அது புண்ணியமான ரொம்ப நெருக்கமான ஒரு அல்லாஹ்கிட்ட இருக்க நாள். இந்த நாள் ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. வரப்போகிற 30 நாளும் இது உங்களுக்கு அடுத்த 30 வருஷம் சரி உங்களுக்கு உங்கள் கயாமத்திற்கு மாறணும். ஏன்னா 30 நாள் கூட நம்ம திலாவத் இருக்கிறது கண்டிப்பாக மேலே அது பயிற்சி தான் எல்லாத்துக்கும் அது காரணம். ஸோ பயிற்சி பண்ணுங்கள். இந்த 30 நாள் உங்களுக்கு அடுத்த ரம்ஜான் இருக்கும். யார் இருக்காங்க யார் இல்லைன்னு அடுத்த ரம்ஜான் இருக்கும். யார் இருக்காங்க யார் இல்லைன்னு தெரியல. இன்றைக்கி நீங்கள் இருக்கீங்க, இந்த ரம்ஜான் உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான். ஸோ யூஸ் பண்ணிட்டு அந்தோட புண்ணியம் நீங்கள் ஏற்றுக்குங்க. ரம்ஜானில் கிடைக்க ரொம்ப நெருக்கமான, அதாவது அல்லாஹ் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் துவா செய்யுங்க.